மகிமையினாவியானவரே, தெளிவினாவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, என் பேச்சில, என் மூச்சில, என் செல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அப்பா ஆண்டவரே, அந்த இரக்கம் நம்ம மத்தியில இறங்கி வரும்படிக்காக, அவருடைய தயவின் கரம் இந்த நாள் நம்மை நடத்தும்படிக்காக, பூரணமாய் இருக்கிறவரே, பூரணமான தேவனே, நீர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறீர் ராஜா. இந்த காலை நேரம் அவர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறதற்காக, அவர் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறதற்காக, ஆண்டவரே சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிற தேவன் அப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு உனக்கு கொடுக்கும்படிக்கு ஒரு பேரிலே நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பேரிலே அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி இருக்கிறவர் அப்பா. நீங்கள் எதிர்பார்த்த இன்றைக்கு என்னென்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கடந்து வந்திருந்தாலும், எதை எதிர்பார்த்து எதை எதிர்நோக்கி தெய்வத்திடத்தில் கடந்து வந்திருந்தாலும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி அவர் குறுகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து கொடுக்கிற தேவன் மத்தியிலே இருக்கிறாரே. ஓரி சந்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம், ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். எங்களை கொண்டு வந்தவர் நீரப்பா, இந்த இடத்துல அசைவாடுங்கப்பா, இந்த இடத்துல ஆளுகை செய்யப்பா, தடைகளை உடைக்கிறவரே, என் முன்பா இருக்கிறவரே, என்னையாலும் பரிசுத்த ஆவியானவரே, காலை நேரத்தில் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொண்டு ஆவியானவரே நடத்துங்க, 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 நடத்துங்கப்பா. எங்களை இந்த மாதம் முழுசும் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நடத்துங்கப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே தொடர நடத்துங்கப்பா. காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என் என்னை சீர்படுத்தினார். எல்லாம் சீரடைந்து இருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு சீரடைய செய்யுங்கப்பா. ஆவியானவருடைய பலன் இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அபிஷேகத்துக்காக, அந்த அபிஷேகத்துக்காக, அந்த அபிஷேகத்துக்காக, அந்த அபிஷேகத்துக்காக இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு தேடி வந்த அந்த சகைவை சந்தித்த தெய்வம்
அவன் ஆண்டவர் எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லல, நீ இதை விட இப்படி பேசணும்னு சொல்லல. அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்தது போல இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற எங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ராஜா, எங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானா நான் அத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று சொன்னான். இந்த காலை நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் பேச்சு, என் மூச்சு, என் கண் பார்வை, என் நடத்தை எல்லாம் கர்த்தருக்காக நான் சரிபடுத்த இந்த காலை நேரத்துல தெய்வமே என்ன வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. ஒரு விஷயம் கர்த்தாவே, மாம்சத்தில் அது முடியாது, ஆனா ஆவியின் பலன், ஆவியின் பலன் என்னை அனலுள்ளதாய் மாற்றும், ஆவியின் பலன் என்னை அக்கினியாய் மாற்றும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ கரம் நம்மோடு கூட இறங்கி இருக்கும்படிக்காக, தடையை உடைக்கிற தேவனுடைய கரம் இன்றைக்கு இறங்கி இருக்கும்படிக்காக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தூய ஆவியானவரே, நன்றி 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 மாத்திரம் செலுத்துவோம், நன்றி மாத்திரம் செலுத்துவோம். அவர் உயர்ந்தவர், 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 ஆயிரம் பதினாயிரங்களிலே சிறந்த தேவனாய் இருக்கிறவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. கேளுங்கப்பா, என் பேச்சில, மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லுங்க, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. எசப்பா, அந்த காலை நேரத்துல அப்படியா எங்களை நடத்த போகிறது. ஊழியத்தை ஆசீர்வதித்து எல்லா குறைவுகள் நீங்க கர்த்தர் வந்த ஜனங்கள் வந்தவனமாய் போக கூடாதப்பா. ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு என் ஜனம் கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒன்று நிறைவேறாதா? அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் ஆச்சரியத்தோடு அனுப்புங்க. திரு கரத்துக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. செய்தி நீ போராடினக்கலாம், ஆனா ஒரே தேவனை வைத்து உன்னாலே நான் முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் கான்பிடென்டா நான் சொல்ல முடியும். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என் தேவனுடைய கரத்தை பிடிச்சிருக்கா நான் நிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லப்பா, நீங்க எனக்கு முன்னாடி போங்க, உங்க அங்கே பிடிச்சு நான் பின்னாடியே வரேன். ஹல்லேலூயா. உங்க அங்கே பிடிச்சிருக்கு, நான் பின்னாடியே வரேன். அவர் கூட நான் பேசினா அவர் என்கிட்ட பேசுவார், நான் பேசினா என்கிட்ட பேசுவார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தரோட நீங்க பேசினா அவர் உங்களோட பேசுவார். நீ கர்த்தரோட இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீ அவரை விட்டு விலகினா அவர் உன்னை விட்டு விலகிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்துக்கு உண்டான, கிடைக்காததுக்கு காரணம் இதுதான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நேற்று அவ்வளோ போராட்டம், இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு என்ன பண்ண, அப்படியே ஒரு முகம் மாறுது. அப்படியே பாக்குறேன், அவருடைய முகம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆக பாக்குறேன். அப்படியே எங்கே போறாரு அவரு. ஏதோ கரையத்தை டேப்லெட் கொடுக்குறேன், இதை எடுத்துன்னு போய் தண்ணியில போடு, இதை எடுத்துன்னு போய் தண்ணியில போடுவா. என்ன தண்ணி பேசுறீங்க? தண்ணி டேப்லெட் கொடுத்த, நீங்க ஜெபம் பண்ணி கொடுத்து இருக்கிற, அதை போடுங்கன்னு கொடுத்தா, தண்ணியில போடுங்கன்னா என்ன அர்த்தம்? சத்து சொல்றான், நல்ல வேலை செய்ய. ஹல்லேலூயா. அதே பாணியில நான் சொன்னேன், இதெல்லாம் வேலை செய்யாது, ஆனா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ரத்தமா இதை மாற்றும் சொல்றேன்ல, அந்த டேப்லெட் அந்த ரத்தம் இருக்கிறதுனால சத்து என்ன செய்யறான், போய் போட்டுடு. ஹல்லேலூயா. கருமையான தேவ சனமே, ஞானம், ஜெபிப்பதற்கு ஞானம் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். யாரா இருந்தாலும் சத்தர் விட மாட்டான். ஹல்லேலூயா. நீ போராடி வசனங்கள், நீ போராடியும் தேடியும் பாராமல் போனவைகள் என்ன பண்ண செய்வாரு? கண்டறிய செய்வார். வசனங்கள், ஒவ்வொன்றுக்கு வசனங்கள், வார்த்தைகள். இப்படியாக நேற்று தினத்துல அந்த ஜபத்தை பண்ணும் பொழுது
அந்த சத்துரு ஓடி போனா பழைய நிலைக்கு திரும்பி இன்னைக்கு கர்த்தர் சுகத்தோட வைத்திருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உபத்திரவம் எல்லாருக்குமே தான் இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நானே இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்கிறவர் யாரு? அல்லேலூயா. ஜெயிக்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. ஊழியத்தை ஆரம்பிச்சோம், என்னாச்சு? உடஞ்சு போச்சு. 9 பேரை வச்சு என்ன பண்ணோம்? ஜெப தூண்கள் என்று சொல்லி எவ்வளோ பண்ணணும், எல்லாம் உடஞ்சி சுக்குநூறா போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் நான் அதுக்கு அடிக்கடி சொன்னேன், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன ஊதிக்குமா? அதன் சட்டையின் கீழ் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்ப. அதுதான் வசன. கரங்களை காட்டுங்க, கரங்களை காட்டுங்க. மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. அல்லேலூயா. தொட்டா நான் மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டார். எப்படி? ஒரே பெண்ணுடைய ஜெபம், ஒரே பெண்ணுடைய காசை வாங்கிட்டான். அந்த பொண்ணை வேற யாருக்கோ கொடுப்பதற்கு மந்திரம் பண்றாங்க. வந்து அந்த மேரின்ற பொண்ணு எனக்கு என்ன வந்து அவ தேடி வரணும், மந்திரம் பண்ணு, கொடு. அங்க ஜெபம், அங்க மந்திரம். அல்லேலூயா. மந்திரம் தந்திரம் ஒன்னும் பலிக்காது. அல்லேலூயா. மந்திரம் தந்திரம் பலிக்காது. ஆனா இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார். மந்திரமெல்லாம், மந்திரமெல்லாம் சொல்லுங்க, மந்திரமெல்லாம், மந்திரமெல்லாம் பொய்யே. சொல்லுங்க, பொய்யே. இயேசுவே மெய். ஹல்லேலூயா. மந்திரமெல்லாம் பொய், இயேசுவே மெய் என்று அந்த தொட்டனா கர்த்தருக்குள்ள வந்து இன்னைக்கு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மந்திரவாதியை ரட்சிக்கப்பட்டுட்டாருமா. இந்த வாளெல்லாம் ஒன்னுங்க ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. துண்ட நொறுக்கி போட்டுடுவேன். எந்த சத்தம் இங்க உள்ள நுழைவதற்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு தைரியம் உனக்கு, எவ்வளவு தைரியம். அல்லேலூயா. என் தேவன் என்னுடையவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத ஒன்றுமே இல்லை. இதை விட மேல பெரிய பெரிய காரியத்தை நான் பார்த்து தான் வந்து நிக்கிறேன். என்னுடைய ஊழியமே விடுதலை ஊழியம். என்னுடைய ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது, விடுதலை ஊழியம். 36 வருஷமா எந்த யூடியூபும் கிடையாது, எந்த சேனலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 36வது வருஷம் பிறந்து 2வது மாசத்துல கர்த்தரால் ஏவப்பட்ட காரியம்தான் இன்னைக்கு அநேகருக்கு அதை கடந்து போகும்படியான கிருபை மாத்திரமல்ல, இந்த சேனலை பார்க்கிறவங்க, இந்த பெதஸ்தா மிரக்கல் மினிஸ்ட்ரி கொடுக்கப்படுகிற ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள், செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களை விடுதலை ஆக்குமா? நிச்சயமா விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஒரே ஒரு விஷயம், நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோடி அல்ல, பேசும் தெய்வம் நீ. உணர்ந்து உணர்ந்து பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோடி அல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை
பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோடி அல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல, பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு அவதான் வைத்தியர். சொல்லுங்க, ஆமென். ஏற்ற நல்ல ஔஷதம் நீ, என் குடும்ப வைத்தியர் நீ. ஏற்ற நல்ல ஔஷதம் நீ, எந்தன் ஞானி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல, பேசும் தெய்வம் நீ. சொல்லுங்க, என்னை அழைத்தவர் நீ, எழுந்தும் நடத்திடுமே. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுமே. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. உணர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். இயேசுவே பாடுவோம். அதுல உனக்காக யாரும் வர மாட்டாங்க, ஒருத்தரும் வர மாட்டாங்க, இனஜன பந்துக்கள் வர மாட்டாங்க, கர்த்தர் சம்பந்தப்பட்ட ஜனங்கள் வர மாட்டாங்க, எந்த நண்பர்கள் வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. ஆனா உனக்காக கர்த்தர் வருவார். அதனால தட்டுங்க. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எல்லாம் முடிந்து நீயோடு சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ. எல்லாம் முடிந்து நீயோடு சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ. எல்லாம் சேர்த்து பாடுவோம். சாத கல்லோ மரமோ நீ அல்ல, பேசும் தெய்வம்.
இப்ப சொல்லுங்க, உங்களோட பேசுறவர் யார்? உங்க கூட பேசுகிறவர் யார்? துன்பம் வருவதும், துயரம் வருவதும், வேதனை வருவதும், கண்ணீர் வருவதும், கலக்கமுற்று நிற்கும் போதும், வியாதியின் பிடியில இருக்கிறவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உன்னோட பேசுகிறவர் யார்? யார்? யார் பேசுற? யார்? நீ பேசினா அவர் பேசுவார். நீ பேசினா நிச்சயமா அவர் உன்னோட பேசுவார். அவர்தான் பேசும் தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே உட்காருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அது எப்படி பேசுகிறார்? அது வாக்குத்தத்தம் எப்படி பண்ணுகிறார்? அவர் காரியங்கள் என்ன? எந்த காரியத்தை அவர் மாற்றி போட விரும்புகிறார்? அவரை நோக்கி கூப்பிடும் போது காரியம் எப்படி வாய்க்கிறது? அதுதான் இன்னைக்கு செய்தி. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஏன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பயங்கரமா போராடி செபித்து அதற்கு பிறகு எல்லா காரியங்களும் முடிச்சுனாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா நான் வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு பார்க்கிறோம் எங்க பார்த்தாலும் பலவீனம். இன்னைக்கு எனக்கு எந்த பலவீனமும் இல்லம்மா, என்னை தொடவே இல்லம்மா, ஆனா நான் நல்லா இருக்கேன். ஆனது இருப்பா கர்த்தர் விடல கொடுப்பார். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, எனக்கு பலவீனமே இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க, தூக்குங்க. யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த சத்துரு என்ன பேச முடியல. நான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். பிசாசானவன் வியாதியை மட்டும் கொண்டு வரல, நல்ல ஊழியர் செய்யறவங்களை பார்த்து பொறுக்கி எடுக்க பொறுக்கிறான். எதை பொறுக்கிறான்? யார பொறுக்கிறான்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை, கர்த்தருக்கு பிரியமானவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை, கர்த்தருடைய சார்பிலே விழுந்திருக்கிறவர்களை, கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து இருக்கிறவர்களை அவள் பொறுக்கி பொறுக்கி தேடி தேடி எடுக்கிறான். ஆனால் என் தேவன் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? எனக்கென்று அவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கென்று, எனக்கு அவன் வேண்டும், எனக்கு அவன் வேண்டும். அதற்காக தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அல்லேலூயா. அந்த துன்பமும் துயரமும் வந்த நாளிலே கர்த்தருடைய சார்பில் அவள் விழும் பொழுது இவள் எனக்காய் வேண்டும் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உணர்வுள்ளவராய் இருக்கும். உணர்வு வேணும். ஒரு ஜடமானவ இருக்கக்கூடாது. ஜடத்துக்கு என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஜீவனோட நம்ம இருக்கிறவங்களுக்கு உணர்வு இருக்க வேண்டும். உணர்வு இருந்தாதான் எந்த ஒரு ஆசைதான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வேதத்தில் எடுத்து வாசிக்கும் போது எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில நான் மெசேஜ் எடுத்துட்டு ஆவியாட்ட கேட்கிறேன். ஆண்டவரே, நாளைக்கு இது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. மெசேஜ் எடுத்துட்டு இருக்கிறேன். சகோதரி வந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என் பெட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பைபிளும் இதெல்லாம் இருக்கும். புக்கு, பைபிளு, சகரி கடம், இதெல்லாம் எனக்கு வேலை. மெசேஜ் வந்து ஆண்டவர் கொடுக்குறார். ஆனா ஏன் இந்த காரியம்? ஒவ்வொரு நாளைக்கு நடக்க போகிற சம்பவங்களை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இடரல்கள் வரும் பொழுது மனசு ஆறுதலுக்காக யாரையும் தேடி ஓடாதீங்க. இன்ன வரைக்கும் நான் யாரையும் தேடி ஓடனது கிடையாது. ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன். அப்பா, வாசல் போடு, வாசல் போன போடு, வாசல் போன போடு, ஜெபிக்க சொல்லு. எல்லாரையும் ஜெபிக்க சொல்லு. ஜபம், ஜபதான் என்னுடைய போர் ஆயுதம். ஜபதான் என்னுடைய போர் ஆயுதம். இந்த ஜபத்தினாலதான் நான் நிக்கிறேன். இன்னைக்கு ஊழியம் வளரும் பொழுது எத்தனை பிரச்சனை நினைக்கிறேன். கண்ணாடியில பாக்குறத போல நான் பாத்துக்கிட்டு இருக்கமா?
நீங்க நினைக்கல எனக்கு ஒண்ணும் தெரியாது என்று சொல்லி தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாம கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். வேதத்தை எடுத்து வாசிங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. முதல்ல அவங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ன நடக்க போகும். யோசித்து பாருங்க. மலைகள் இருக்கிற இடங்கள் பெயர்ந்து போகும், மலைகள் பெயர்ந்து போகும் என்று 24 கொடுக்கப்பட்ட எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். தண்ணீரால அழிவு, அநேக காரியங்களை கொடுத்து கர்த்தர் பேசினார். வயநாடு என்னாச்சு? என்னாச்சு? தரமட்டமா எத்த வயநாடு மாத்திரமல்ல, அநேக கண்ட்ரியில மலைகள் தகர்க்கப்பட்டது. ஏன்? கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்தின வார்த்தை. ஏன் வெளிப்படுத்துறாரு? கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியா. இந்த காரியம் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் தெரிந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். கண்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆண்டவரே, அவ்வளவு பெரிய பிசினஸ், அவ்வளவு பெரிய காரியம், பணம், பதவி எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு அவைகளை சீ என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடிச்சு வந்துட்டேன். எதுக்காக தெரியுமா? மரண பரியந்தும் என் மரண தருவாயிலும் கூட நான் யாருக்காவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிதான் என் கண்ணை மூட. ஹல்லேலூயா. அது நீங்க கொடுத்தது, நான் கேட்டது. நீங்க எனக்கு கொடுத்த வரம், நீங்க எனக்கு கொடுத்த வரம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வரங்கள் தேவனால கொடுக்கப்பட்ட, அவர் வரங்களை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இத துச்சமா எண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, அவ்வளவுதான் சொல்ல. துச்சமா என்றாங்க நிறைய பேரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையில உண்மை உள்ளது, வாக்கு மாறாதவர். ஆகவேதான் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனம் முதலாவது வசனம் வாசி. கொஞ்சம் மைக் கொடுப்பான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எசேக்கியா 38:1 சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அப்ப என்ன நடக்குது? ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டே, மரித்து போவி கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனமா கேளுங்க. இந்த ஒரே வசனத்துல பிரசங்கத்தை முடிக்க முடியும். இந்த ஒரே வசனம் போதும். எசேக்கியா அங்கே வியாதிப்பட்டு இருக்கிறான். இதை குறித்து தீர்க்கதரிசியிடத்தை யார் பேசுறது? கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா எசேக்கியா கொண்டு நடக்க வேண்டிய காரியங்கள் அவன் பின்வாங்கி போகும் பொழுது அந்த தொடர்ச்சியா கூட நம்ம மெசேஜ் எடுக்கணும். ஆனா இப்ப எடுத்திருக்கிற மெசேஜ் என்னவென்று சொன்னால், அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அவ்வளவுதான் இன்னைக்கு மெசேஜ். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியோட பேசி அனுப்புகிறான். ஏமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் எசேக்கியா கிட்ட அனுப்பினாங்க? அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் இல்லையா? எசேக்கியா ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா அவனை கொண்டு செய்ய போகிற காரியங்கள், அவர் ராஜா. இருப்பினும் அவன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன காரியங்களை செய்கிறான், அவன் பெருமையினால விழுந்து போன காரியம் என்ன, அவன் எப்படி பாபிலோனுக்கு கொண்டு போகிறான், அவன் பிள்ளைகளை எப்படி அவர்கள் ராஜகுமாரர்களா இருந்தவர்களை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க? காவலாளிகளை வைக்கிறாங்க. ஏன் நடந்தது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அருமையா பேசுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் அவனுக்கு உரைக்கும் பொழுது எசேக்கியா முகம் குப்புற விழுகிறான். ஹல்லேலூயா. முகத்தை சுவர்புறமாக அவன் திருப்பிக் கொள்ளுகிறான். திரும்பி அவன் கண்ணீர் விட்டு
கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி நினைக்கிறான், விண்ணப்பம் பண்றான். நீ எதாகலும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு இருந்தா உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது, ஆண்டவரே நமக்காக என்ன அர்ப்பணிச்சேனே, ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சேனே, உமக்காக செய்தனே, ஊழியத்துக்காய் நான் ஓடினேனே, ஊழியத்துக்காய் செய்தனே, நினைத்து பாரும் ஆண்டவரே. கேட்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? அப்போ உன்னால நீ கேட்க முடியல. எதனால கேட்க முடியல? நீ ஒண்ணு செய்யல. ஒண்ணு நீ செய்யலன்னா பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு வருவதற்கு கூட நமக்கு என்ன பண்ணல, முடியல. ஆரம்பத்துல வந்து அந்த ஆராதனை கேளுங்க. அந்த ஆராதனையில நானே 11 மணிக்கு வருவேங்க. 10 மணிக்கு பிரதர் வந்து ஆராதனை நடத்துவாரு. நான் என்னுடைய காரியங்களை முடித்து நான் ஜெபத்திலே இருந்து நான் வரும்போது கூட இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டுதான் நான் இருப்பேன். அந்த ஆராதனையில அவ்வளவு கர்த்தர் இறங்கி வருவார். ஆனா அந்த ஆராதனை முடிச்சிட்ட பிறகு வரீங்க. அல்லேலூயா. இதனாலதான் நான் கிடைப்பேன். இதை கூட கர்த்தர் சொல்றாரு. இதை நீ சொல்ல முடியும் அப்பாட்ட. உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்து இருக்குது, நான் உமக்காக இதை செய்தேனே, நான் உமக்காக ஊழியத்துக்கு வந்தேனே, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு நான் போனேனே, சத்தியத்தை கவனமாய் கேட்டேனே, எனக்கு ஏப்பா இந்த காரியம், அதை நினைச்சு பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா? முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்? பின்தங்கின சூழ்நிலை. இந்த பின்தங்கின சூழ்நிலைகள் நிமித்தமா சத்துரு உள்ள நுழைவான். பின் கேட்டா அவனுக்காக என்ன பண்ணுவான்? திறந்து வைக்கிறான். அப்பா முன்கேட்டு வழியா வர நினைக்கிறான். சத்துருவானுக்கு நீ இடம் கொடுக்கும் போது அவன் பின்னால வரான். ஆனா பின்னால வருகிற அவனை கர்த்தர் முறியடிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஊழியனா சும்மால எத்தனை உபத்திரவம், எத்தனை பாடு, எத்தனை பாடுகளா இருந்தாலும் இந்த ஊழியத்தை ஒரு நாளும் நான் நிறுத்தினது கிடையாது. காலை முதற்கொண்டு இரவு வரைக்கும் விடிய 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 தேவனுக்கு தெரியும். அநேகருக்கா நான் போராடி 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 ஜெபித்து கர்த்தர்களுக்கு வெள்ளை கொடுக்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், அவன் சொல்லுகிறான், உமக்காக நான் மன உண்மையும் உத்தமமாய் நடந்து. கொஞ்சம் இந்த காரியத்தை தியானம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே நான் உனக்கு மன உத்தமமும் உண்மையா நான் இருந்தேன் என்பதை நினைத்து பாரும். அடுத்தது, உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன். அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா வாங்க. நலமானதை என்ன செஞ்சிருக்க? உன்னை ஒப்பு கொடுத்தியா? உண்மையா ஒப்பு கொடுத்தியா? அல்லேலூயா. மறுதளிச்சு போனியா? இல்ல அங்க கொஞ்ச காலம் இங்க கொஞ்ச காலம் இருக்கிறியா? இல்ல ஆட்சியில ஒரு கால் சேற்றில ஒரு கால் வைக்கிறியா? இல்ல இங்க விடுதலை கிடைக்கல, தாமதிக்குது, நம்ம வேற எங்கேயாவது போலாம் ஓடி போனாயா? கர்த்தர் சொல்லுகிறான், நீ எவ்விடத்துக்கு ஓடி போனாலும் மண்டைக்கு சொன்னதான் என்றைக்கும் ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே பிதா, 3 பேரும் ஒரே ஆளா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான 3 பேரும் ஒருவராய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய காரியங்களை சிந்தித்து பார்க்கும்போது உணர்வு இல்லை, கர்த்தரைக்கு கூப்பிடுதான் கிடையாது. ஏதாவது எங்க கூட எடுத்துக்கலாம், நீங்க கூட எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமைனா குறி கேட்க வர்றது. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு குறி கேட்க வராது. இது குறி சொல்லுகிற இடம் கிடையாது. இது குறி சொல்ற இடம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை, நீ என்ன பாவத்தை செய்த, நீ என்ன பண்ண, அதை சுட்டி காண்பித்து உன்னை வெளியே கொண்டு வரதான் கர்த்தர் சொல்லுகிறான். இப்ப எசேக்கியா தீர்க்கதரிசி அவன் வியாதியிலே படுத்து
என்று சொன்னால் அவன் பின்னணியிலே நடக்கக்கூடிய காரியம் என்ன, அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவன் கேட்கும்படியான ஒரு உணர்வை கொடுத்து அவன் கதறும்படியான ஒரு காரியத்தை செய்து அவன் தேவனை நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறான். இது நமக்கு சந்தர்ப்பம். இப்ப கூட நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு பணம் இருக்குது. பணம் என்ன செய்யும்? பணம் என்ன செய்யும்? ஏதாவது செய்யுமா? பணம் உனக்காக ஓடுமா? உன் வியாதியை வாங்கிக்கோமா? யோசித்து பாருங்க. பணத்தை மருத்துவர் வாங்கிக் கொள்வான், ஆனா உனக்கு சுகம் கிடைக்காது. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே நான் உனக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்து பாருங்கள் சொல்லுகிறோம் பாருங்க. அங்கதான் வந்து நிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, இறங்கி வந்துடுவார் மகன். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் இரக்கமுள்ள தேவனாய் வருகிறார். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இது விவரமா பார்த்தாக்கா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயாக்கு வார்த்தை சொல்லிட்டார். அவன் போய் என்ன பண்ணா? முதல்ல சொன்ன வார்த்தை, நான் தீர்க்கதரிசிக்கு நீ செத்து போயிட போற, உன் வீட்டு காரியத்தை நாட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து சொல்லிட்டார் முதல்ல, இல்லையா? அவனும் சொல்லிட்டான். போய் சொன்ன பிறகு அவன் கர்த்தரிடத்தை என்ன பண்றான்? அவனுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். அவனுடைய விண்ணப்பம் வைக்கப்படுகிறது. எப்படி இருக்கும் அந்த விண்ணப்பம்? மரண பயத்தோட. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புறார். கர்த்தர் சொல்றார், நீ போய் சொல்லு. அதுல கூட கொஞ்சம் இறக்கம் வைக்கிறார். பாத்தீங்களா? நீ செத்துப்பட போறடா அப்படின்னு சொல்லி அனுப்பல. நீ மரித்து போகிறாய், உன் வீட்டு காரியத்தையும் நாட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த. பாத்தீங்களா? சொல்லுவாங்கல்ல, அவன் சொல்லாம கொள்ளாம செத்து போயிட்டான். இங்க அடிச்சு மாண்டு போயிருது ஜனங்க. குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், கொடுத்த இடம் கொண்ட இடம் சொல்லாம போய் சேர்ந்துட்டான். ஆனா இங்க வெட்டி மடியிறாங்க. சொல்றவா இல்லையா? அத கூட வைக்கல. எனக்கு அருமையான தெய்வப்பட கொஞ்சம் உணர்வு வரட்டும். உணர்ங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேல இரக்கம் உள்ள தேவனாய் இருக்க. ஆகவேதான் இந்த விண்ணப்பம் அவன் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்பாக அவன் கதறி அழும் பொழுது வேதம் சொல்ல, அவன் பாதி முற்றத்தை விட்டு அவன் வரும்போது அங்க தேவன் யாரோட பேசுறாராம்? ஏசாயா தீர்க்கதரிசியோட. முதல்ல சொன்னாரு போய் சாக போறான்னு சொன்னாரு. இப்போ அவன் விண்ணப்பம் பண்ணாத அவ்வளவு ஸ்பீட்ல போயிடுச்சு பாரு ஆண்டவர் கிட்ட. இங்க ஜெபம் பண்றேன், அமெரிக்கால இருப்பேன். நான் அமெரிக்கா போனானா, ஆஸ்திரேலியா போனானா, உலக நாடுகள் முழுவதும் வெறும் போன் தான். இது வரைக்கும் இன்னும் எந்த தேசத்துல கால் வைக்கல. இந்தியா முழுக்க போயிட்டேன். ஹல்லேலூயா. இந்தியால கொல்கத்தா வரையிலும் அடியேன் போய் வந்திருக்கிறேன். கோவா, கொல்கத்தா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் வந்திருக்கேன். ஆனா தேவனாகிய கர்த்தர் அங்க ஜெபிக்கும் போது சத்தம் அங்க போராட்டமா இருக்கும்போது இங்க நான் ஜெபிக்க கூட மாட்டேன். சுத்திகரிப்பு ஜெபம் ஆலயத்துல பண்ணி கொண்டிருக்கேன். படப்பு ஆலயத்துல சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணும்போது மலேசியால இருந்து ஒரு சகோதரி போன் பண்றாங்க. என்னால அந்த என்ன சொல்ற பதில் கொடுக்க முடியல. போனை மட்டும் கையில எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டேன்.
நான் சுத்திகரிச்சிருந்தது. இந்த இங்கே சுத்திகரிக்கிற அந்த சத்துருவின் காரியங்கள், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களும் நான் சுத்திகரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சுத்திகரிப்போட அந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே மலேசியாவிலே, அங்கே கர்த்தர் கடந்து போய் அந்த சத்துரு சவால் விட்டுன்னு இருக்கான். அந்த சத்துரு என்ன சவால் விட்டுருக்கான்? அவ்வளவு அசிங்கமா ஊழியத்தை அங்க இருக்கிற ஜனங்கள், அந்த குடும்பமே அலண்டு போய்விட்டது. நொடி பொழுதிலே கர்த்தர் சுகத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் போன் பண்றாங்க, ஆண்டி நீங்க போனே எடுக்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனா சத்துரு இந்த சுத்திகரிப்பு ஜபத்தை கேட்டு ஓடி போயிட்டான், அந்த குடும்பமே அவங்களை பார்க்கணும்னு நினைக்குது. ஹல்லேலூயா. அவங்க ரொம்ப நாளா என்ன மலேசியாவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த அற்புதம் நடந்த பிறகு என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? ஆண்டி நீங்க கஷ்டப்பட்டு மலேசியாலாம் வர வேணாம், இங்க இருந்து ஜோம் பண்ணுங்க போதான்ட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? நான் போன அற்புதம் நடக்காது, நான் போன அதிசயம் நடக்காது. எங்க யார் போனோம்? என் அப்பாவுடைய வார்த்தை போகணும், ஏசப்பாவுடைய வார்த்தை போகணும். ஏசப்பா வார்த்தை போகணும். அதுக்கு டிக்கெட் கிடையாது, வீசா கிடையாது, ஒண்ணா கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தை போகும். அதே மாதிரிதான் ஏசையா ஜெபம் பண்ணிட்டு வரான், சொல்லிட்டு வரான். கர்த்தர் மறுபடியும் அதே தீர்க்கதரிசியோட பேசுகிறார். ஏசையா நீ மறுபடியும் பாருங்க அந்த வார்த்தை, நீ மறுபடியும் போய் அவனிடத்திலே சொல்லு, நீ 15 வருஷம் நீ மறிக்க மாட்டாய், 15 வருஷம் உனக்கு கூட்டுவேன்னு சொல்லு. அவன் பாதி முற்றத்தை அவன் தாண்டி பொழுது இதுல இன்னொரு ரகசியம் இருக்கிறது. ஊழிய இந்த தீர்க்கதரிசிங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு அதை போட்டு உடைக்கிறது தான் அவங்க வேலை. மறைச்சு முகதாட்சணியம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய அதிகாரியாச்சே, அவருக்கு போய் இப்படி சொல்ல முடியுமா? சுய நினைவு அவங்களுக்கு இருக்கா? சுயம் இருக்காது. சுயமோட சத்து பயம் வந்து நிற்பாங்க. அதனாலதான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுவதற்கு அவர்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகிற இடங்களிலே மரணம்னா மரணம், விடுதலைனா விடுதலை, விடுவிப்பேனா விடுவிச்சா, இல்லைன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. பாவனா பாவம், தீங்குனா தீங்கு, உபத்திரம்னா உபத்திரம், அவ்வளவுதான். நீ தீர்க்க தரிசனா இப்படியே சொல்லுவாங்க, நமக்கு வீடு வாங்க வேணுவாங்க, நமக்கு வேலைக்கு போவேன்னு சொல்லுவாங்க, இதை சொத்து வர, இதெல்லாம் நம்பாதீங்க. கர்த்தர் யாருக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ, என்ன வார்த்தையை கட்டளை எடுக்கிறாரோ அது ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆகியிருக்கும். கர்த்தருக்கு கரங்களை காட்டி தேவனை மகிமைப்ப. அவருடைய கருத்து வருதுமா, என் கையில இருந்து வரல, என் பையில இருந்து ஒண்ணுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது, எதையுமே கொடுக்க முடியும், ஒன்னும் கொடுக்க முடியாது. வேணானே என்ன பார்க்கலாம், அவ்வளவுதான். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாம் என்றும் மாமன் என்றுமாய் இருக்க முடியாது. ஆவியானவர் பேசுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், இயேசு இரக்கமுள்ள தேவன். நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், தன் ஜீவனையை கொடுத்தார். உன் பாவத்தை விடுதலை பெற்று நீ புது ஜீவன் அடையபடியா தன் ஜீவனையை கொடுத்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எனக்கு அருமையானவர்கள், அவன் பாதை முற்றத்திலே வரும்போது அவனோட பேசினான், திரும்பி போப்பா. அவன் சொல்லல, என்ன ஆண்டவரே, என்ன சப்பா இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு மறுபடியும் போய் நீங்க சொல்லுன்றீங்களே. அல்லேலூயா. அன்னைக்கு யோனாக்கு சொன்னார், நினிவே பட்டணத்துக்கு போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுப்பா விரோதமான. அப்ப கூட அவன் அததான் நான் என்ன தெரியுமா, ஆண்டவரே நீ இரக்கம் உள்ளவர் ஆயிடுச்சப்பா, நீ ஜனங்களை பாதிக்கிற தேவன் அல்லவே, நோக்கி கூப்பிடும் போது நீங்க வெளில கொடுத்துடுவீங்களே, அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல நான் போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி நீங்க இரக்கமா இறங்கி அவங்களுக்கு வெளில கொடுக்கும் போது அந்த ஜனம் என்ன கொண்டு போட்டுடுவாங்களே சொன்னார். அவன் தப்பி போக நினைச்ச பொழுது கூட அவனை தப்ப விடல, உணர்த்துகிறான், உணர்த்தப்படுகிறான். அவன் தண்ணீரை தூக்கி போடும்போது உணர்த்தப்படுகிறான், மீனின் வயிற்றிலே உணர்த்தப்படுகிறான், மீனின் வயிற்றில் அவன் ஜெபிக்கிறான்.
அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அவன் கண்ணீரை கர்த்தர் கேட்டார். 3 நாள் உபவாசத்தோட. உபவாசம் நாங்க சாப்பாடு இருந்தா தானே. மீன் வயிற்றுல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்னா அதோடு கூட அவன் ஜெபிக்கிறான். நெருக்கத்திலே ஜெபிக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லிவிட்டார். நெருக்கம் வரும், உபத்திரம் வரும். ஏன்னா சத்துருவானன் கொள்ளையிட வருவான். ஆனா நீ ஜாக்கிரதையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை விட்டுடாதே. போராடு, ஜெபம் பண்ணு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அதான் நம்ம டைட்டில். நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் என்ன தெரியுமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு வார்த்தை கொண்டு ஏன் தெரியுமா? எங்க கேலண்டர் இருந்தாலும் வேற எதனால தொட்டு ஒருத்தர் வந்து தொட்டு அப்படி முத்தம் விட்டுட்டாங்கன்னு போதும். யாரோ ஒருத்தர் இந்த சபரி தெரியல. ஏசப்பா படம், ஏசப்பால இருக்காரா? சொல்லி இருக்காரா? ஏசப்பா இருக்காரா? அவர் முகத்தை நீங்க யாருன்னா பார்த்து இருக்கிறீங்களா? யாரும் பார்க்க முடியாது. கற்பனை, கற்பனையிலே வரைந்ததுதான் அந்த உருவம். அவன் என்ன கற்பனை செய்து ஓவியம் வரைந்திருக்கிறான்? அவன் பார்க்க இரக்கம் உள்ள தேவன். அந்த இரக்கத்தை எதுல பார்க்க முடியும்? கண்களில பார்க்க முடியும். அப்ப அந்த இரக்கம் உள்ள கண்களை வைக்கிறான் இல்லையா? அந்த முக பாவம் எப்படி மாறும்? இரக்கம் வருவது முகம் மாற இல்லையா? அந்த முகத்தை வைக்க. இப்படியே கற்பனையில வரைந்ததான் இயேசு சாமியுடைய அந்த உருவம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, அது கற்பனை உருவம். அதை போய் தொட்டு வணங்க கூடாது. அதனால அந்த கேலண்டர்ல, இந்த ஒரு கேலண்டர், ஏசாமி கேலண்டர், எல்லாரும் ஒருத்தர் வந்து தொட்டு முத்தமிட்டாங்க பாரு. லைனா எழுந்து போகுது, எல்லாம் எழுந்து போகுது. என்னடா இது சப்பா? ஒண்ணு போய் தொடங்கி வச்சா எல்லாத்தையும் தொடங்கிடுச்சு. அது மாதிரி நல்லது செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம உள்ள எதை நாடிக்கிட்டு இருக்கு? சில பேர் இருக்கிறாங்க, வாங்குற வரைக்கும் வாங்கின முதல் கட்டிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரை என்றென்றும் எனக்கு முன்பாய் நான் நிறுத்திக் கொள்ளுவேன். என்றென்றைக்கும் எனக்கு முன்பாய் என் தேவன் தான் இருக்க வேண்டும். அவர் இருக்கும் போது பிரச்சனை வருமா? வருமா? வந்தாலும் ஓடி போயிடும் இல்லையா? அப்ப தீர்க்கதரிசி என்ன பண்றாரு தெரியுமா? மறு வார்த்தை கேட்கல. மறு வார்த்தை அவரு கேட்கவே இல்லை. அவர் ஆவியிலே உணர்த்தப்பட்டு போகிறார். போய் சொல்றார், இசைக்கா நீ சாக மாட்டான். நீ என்ன பண்ணுவாய்? சாக மாட்டான். 15 ஆண்டு கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அவன் சுகம் பெற்றான். நிறைய வசனம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சுகம் பெறுகிறான். கர்த்தர் விடுச்சிட்டார், நல்லா ஆயிட்டான். ஒரே ஒரு காரியம், ஒரு பாவம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். பெருமை, பெருமை என்கிற பாவம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ மேல வர முடியாது. சத்தியமான சொல்றங்க, எவங்கிட்ட யார்கிட்ட பெருமை இருக்கிறதோ அந்த பெருமை ஒரு நாள் விழுந்து போகும். ஏன் தெரியுமா? பெருமை என்ற அந்த பிசாசுக்கு பேர் என்ன? லூசிபர். தேவர்களோட தேவர்களா அவன் தலைவனா இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் பார்க்கிறான், நம்ம அழகா இருக்கோம், நம்ம அழகா இருக்கிறோம், அவரும் அழகாகிறார். அவர் பள்ளமா இருக்குது, எனக்கும் பள்ளமா இருக்குது. உனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எனக்கு ஒரு கூட்டம் வேண்டும். நான் அழகா இருக்கா. எப்ப அவன் நினைச்சானோ அவனை மேலே இருந்து கீழே தள்ளினான். அவன் எப்படி வந்து விழுந்தானா தெரியாதா? எப்படி வந்து விழுந்தானா? ஆமா, எப்படி விழுந்தான்? சாம்பலை போல வந்து விழுந்தான். அந்த சாம்பல் தான் இன்னைக்கு கருவறையில உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை காமிச்சுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அநேக காரியங்களை விட தள்ளி கொண்டு இருக்கிறார். ஆகவே பெருமையிலே இப்ப விழுவதற்கு அவன் தயாராயிட்டான். தேறிச்சு உடம்பு. அல்லேலூயா. உடம்பு தேர்ந்த உடனே தலை இருக்கிற இடத்துல அல்லேலூயா.
வால் இருக்கிற இடத்துல நல்ல வந்தார். தலை கீழே கால் மேல நிக்கிற எத்தனையோ பேர் கர்த்தர் ஆசீர்வதிச்சா அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தா அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தா அவருக்கு என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என்ன செய்யணும், என்ன என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இல்ல கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். ஆனா நாம் அப்படியா செய்யாதபடி பின்மாற்றத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். யோசிச்சு பாருங்களேன். கத்த இங்க வருவாங்க, ஏமா நல்லா வரலையே, 10 வருஷம் ஆயிடுச்சு நீ வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஆண்டவர் வந்து நல்லாதான் வச்சாரு, என்னன்னு தெரியல, ஏன் என்னன்னு தெரியல, கத்தர் உனக்கு ஆசீர்வதிச்சாரு, நீ போன, உனக்கு ஷாப்பிங் போவே நேரம் சரியாகுது, நீ எங்க வருவ, அதை தொடச்சி எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன், வருவேன். ஆண்டவர் சொல்றாரு தொடச்சிட்டாரா அப்படின்னா தலையை குடிச்சுப்பாங்க. கஷ்டம், துன்பம், வேதனை, வறுமை, வெறுமை, ஓடிவா. எந்த இடத்துல நீ புறப்பட்டு போனியோ ஓடிவாங்க. கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பிறகுதான் ஆண்டவர் செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. அடுத்து நீ என்ன செய்ய போறது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். முன்கூட்டியே எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். உனக்கு வேணா தெரியாம இருக்க, அவர் எல்லாமே தெரியும். இத கொடுக்கிறேன், அடுத்தது இவன் என்ன செய்வான், அது எத்தனை வருஷம் அவன் கையில இருக்கும், அதன் பிறகு எங்க திரும்பி வருவான்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் அவனை எழுப்பினான். ஆனால் அவன் பாபிலோன் தேசத்தில் இருந்து அவனை விசாரிப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். என்னப்பா உடம்பு சரியில்லாம இருந்தியே, மரண படுக்கையில இருந்தியே, இப்ப எப்படிப்பா இருக்க அப்படின்னு விசாரிக்க நிறைய போய் எல்லாம் கொடுத்து அனுப்புறார் ராஜா, பாபிலோன் ராஜா. அதை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கேட்கும் போது அவன் என்ன சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் பிழைத்துக் கொண்டேன், நான் சுகமானே, கர்த்தர் எனக்கு சாட்சி சொன்னான், நான் மறிச்சிடுவேன்னு சொன்னாரு. ஆனா நான் தேவனை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு தயவாய் இறங்கி என் ஆயுசால கூட்டி கொண்டு இதுதானம்மா. ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா, அவன் கொண்டு வந்த அவன் அனுப்பின ஆட்களை, அவனை பார்க்க வந்த ஆட்களை கொண்டு போய் எல்லாவற்றையும் சுத்தி காமிக்கிறான். கர்த்தர் அவன் ஆசைத்த பொருட்கள் என்ன என்ன எதெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் அவன் போய் காண்ப. எதற்காக? பெருமை, பெருமை, பெருமை. அந்த பெருமையினாலே அவன் விழுந்து போக வேண்டாமா, பெருமை வேண்டாம். உனக்கு கர்த்தர் கொடுத்தாரா, அவருக்கு நன்றி சொல்லு. அவருக்கு என்ன செய்யணும் அதை செய்ய, அதை செய்ய மாட்டேன், ஊரை கூட்டி விருந்து வைப்பேன். அல்லேலூயா. அங்க இங்க தின்னப்பட்டு சாப்பிட்டு பின்னாடி போய் புறம் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. நீ கர்த்தர் சார்பிலே விழும்போது இன்னும் அதிகமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன அதிகமா, என்ன அதிகமா, என்ன அதிகமா எக்ஸெட்ரா. கரலாதி ஷராலாதி கனமோ நிமாக்கபா கரலாதி ஷிரினி தீகபாபா. அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஒரு ஆராய்ந்து எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறது. அவருக்கு விரோதமா நாம் எழும்பும்போது தட்டிடுவார். ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க, ஜபத்திலே உறுதியா இருங்க, கர்த்தரோட இணைஞ்சிருங்க. சாத்தான் பேச மாட்டேன். பெருமை நாவி உனக்கு வராது. தாழ்மை உள்ள தேவன் தாழ்மை நாவி உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய மருமகன் சவுதியில இருக்கார், தாழ்மை, ரொம்ப தாழ்மை. அவர் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குணம் என்னன்னா, நீங்க பார்த்துருக்கீங்களா, இங்க ஊழியம் செய்யும்போது ஊழியம் செய்திருக்காரு, கையை கட்டினார், கையை கட்டுவாரு, யாரா இருந்தாலும் கை கட்டி தாழ்மையா தான் பதில் சொல்வார். திருமணமான புதிதில்லை, வேலை இல்லை, அவருடைய படிப்புக்கு வேலை இல்லை.
நான் தான் ஒரு வேலையில அவரை அமர்த்தினேன், அவருடைய பிரிவுக்கு சொன்னேன். ஆனா அங்கேயோ அவரை என்ன சொல்றது, தரக்குறைவா என்னும்படியா ஒரே ஒரு சகோதரர் நாங்க கட்டினார். ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னப்பா, ஆண்டி ஒரே வார்த்தைக்கு கீழ்படிச்சுதான் நான் நிற்கிறேன், இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னப்பா, நீ அங்கேயே நெல்லு, அங்கே இரு, அந்த இடத்த விட்டு வராத, அங்கே இரு, நடக்க போறத மட்டும் பாரு. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆமாமா, கொஞ்சம் ஒரு வாரமோ 10 நாளோ கூட இல்லை, அவருக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சது, அருமையான போஸ்டிங் கிடைச்சது. வருமானம் வாங்கினதை விட 10 மடங்கு கூட்டி கொடுத்தா, நல்ல நாளைக்கு வந்துட்டார். அப்போது அந்த சபர் வெட்கப்படும்படியாய் செய்தார், சொன்னவனை வெட்கப்படும்படியாய் செய்தார். அந்த தாழ்மை இன்ன வரைக்கும் அவருக்குள்ள இருக்குதுமா. அந்த தாழ்மை இருக்கிறதுனாலதான் அவர் உயர்ந்துகிட்டே போறார். கர்த்தர் எங்கெல்லாம் அவர் போறாரோ அங்கெல்லாம் உயர்த்துக்கிட்டே போறார். 40ல இருந்து 60, 60ல இருந்து 1, 1ல இருந்து 1.5, 1.5ல இருந்து 2, இப்படி இன்னைக்கு சவுதி அரேபியாவிலே கர்த்தர் மிக மிக அருமையாய் அவரை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொண்டு இருக்கிறேன். என்ன வரைக்கும் அவருக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை நான் விடவே இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, 2வது மகனுக்கும் மருமகனுக்கும் நான் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சத்ருவானவன் வித்தியாசமான காரியத்திலே கொண்டு போனாலும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள அவர் கிருபை தருவார், தராம இருக்க மாட்டார். ஜெபம் வீண் போகாது. ஆகவே அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு பண்ணினாரா அதை மாற்ற மாட்டார். எசேக்காக்கு வாக்கு கொடுத்துட்டார், நீ வந்து ஆக மாட்ட, 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுத்துட்டார். இல்லையா, வாக்கு மாறல பாரு. ஆனா அதை இழந்து போற இவன் செய்கிற செயல்களினாலே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவன் இழந்து போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் 2வது மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டு குழந்தைங்க. அப்போ சோம் பண்றோம். ஒரு நாள் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்து, அப்ப இங்க இந்தியாவில இருக்காங்க, அவங்க சொந்தங்கள சின்னவங்க இந்தியாவில தான் இருக்காங்க. ஒரு செய்தி வருது, பிரவீன் ஆண்டவர் வந்து குளோரி கையில ஒரு ஆண் குழந்தைய காட்டுறாருடா, நீ ஜபம் பண்ணு, அவருக்கு சாமுவேல் பேரை வை, சாமன் பேர் வைன்னு பேரை வச்சுட்டாருன்னா குழந்தைய கருத்தரிக்கல. அந்த வாரத்துல நான் அவங்களுக்கு ஜபம் பண்ண போது, இன்னைக்கும் பண்ணிக்கிறாங்க, தூர தேசத்தை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஜபம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கும் ஜபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, திட்டமா பேசுறாரு, இன்னும் 45 நாள்ல, அங்க சொல்லிட்டாருல, இங்க சொல்றாரு இன்னும் 45 days உன் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டதுன்னா. கரங்களை தட்டு. ஆவியானவர் ஒன்னாதான் பேசுவார். எங்க சபை அந்த ஊழியக்காரர் அவரும் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு குழந்தை பாக்கிட்ட. இப்போ 3 பேருமே கர்த்தருடைய ஊழியக்காரர் இல்லையா? அப்போ 3 பேருமே தந்தனே வேற வேற பேசினாரா? இல்ல. சரியா 45வது நாள் கருத்தரிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா வராங்க. ஸ்வீட் எடுத்த மாமி, நாங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி இருக்குது. உடனே அடுத்த செக் வைக்கிறான் சத்துரு. என்ன செக் வைக்கிறான்? 3 மாசம் ஆச்சு, ஹார்ட் பீட் இல்ல. என்னது ஹார்ட் பீட் இல்லையா? அந்த ஹார்ட்டை கொடுத்ததே அவர் தானே. கொடுத்தது எப்படி எடுப்பாரு? கொடுத்தது அவர் தானே. அந்த டாக்டர், இந்த டாக்டர், இந்த டாக்டர், அந்த டாக்டர், நான் போ. ஆனா கர்த்தர் சொன்னான், இந்த பிள்ளைய கர்த்தர் நான் உலகத்துக்கு கொண்டு வருவேன். 7 மாதங்கள் வரைக்கும் டாக்டருங்க சொல்றாங்க,
ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்துடலாம். 8வது மாசம் போறாங்க, 8வது மாசமா சொல்றாங்க. ஆனா என் மருமகன் சொன்னா இருப்பாங்க, டாக்டர் முன்னாடி நானும் தான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் மகனும் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த குழந்தை. அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு மூக்கு இருக்காது, அது வேற அவயங்கள் குறைவாதான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாட்சிமா, ஏன் இந்த சாட்சியை நான் சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது, கிடையவே கிடையாது. நம்புறவங்களுக்கு அல்லேலூயா. ஏன் நம்ம சபையில இருக்க ரூத்துக்கு குழந்தைக்கு என்ன சொன்னாரு? 8 வருஷம் குழந்தை இல்ல, கர்த்தர் வெளிப்படுத்தி ஆண் பிள்ளையை கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுத்துட்டாரு. என்ன சொன்னா? கருக்கலைப்பு, ஹார்ட் பீட் இல்ல. இப்பதான் ஓடுறான், ஓடுறான், இப்ப ஜபம் பண்றான், அல்லேலூயா சொல்றான். எப்படி சொல்றான்? இப்ப எப்படி சொல்றான்? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க இந்த அம்மா. அல்லேலூயா. டெஸ்ட் பேபிக்கு போக இருந்தவங்க கர்த்தர் சொன்னார், உன் கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிச்ச, போ, உன் மனைவி காத்திருக்கான். ஓடுறான். மனைவி சொல்றாங்க, எங்க பாருங்க, நான் கர்ப்பம் ஆயிட்டேன், டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை ஸ்கூல் போறான், பிரில்லியண்டா இருக்கிறான். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. பெற செய்கிறவராகிய நான் உன்னை பெற செய்யாமல் இருப்பேனோ? நம்பிக்கை வீண் போக, நம்புறவ நிச்சயமா பெற்றுக்கொள்ளும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குழந்தையை அழிப்பதற்கு நேக வழி. கடைசியா ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணாங்க. அந்த டாக்டர் அமெரிக்கா ரிட்டர்ன். இங்க கிண்டில இருக்காது என்ன ஹாஸ்பிட்டல்? ரெயின்போ. அந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல எடுத்துன்னு போய் அங்க டாக்டர்கிட்ட காமிச்சோம். அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லம்மா எடுத்துட்டா நல்லது, இப்ப கூட ஒன்றும் இல்லை, எடுத்துடலாம் அப்படின்னா. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. இதுக்கு முன்னாடி போன டாக்டர்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க, கர்த்தர் சொன்னார், இது கர்த்தர் கொடுத்த குழந்தை, எப்படி பிறந்தாலும் அது எங்களுக்கு கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது, நாங்க அதை பெற்றுக் கொள்வோம்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாம பிரில்லியன்ட் பாய், சவுதியில பிரில்லியன்ட் பாய், என்ன அழகா பேசுறான், எல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரான், தூக்கி அவனை நம்பர் 1 போட்டு ஸ்டேஜில் ஏற்றி நிக்க வைக்கிறாங்க. என்ன அழகா பாட்டு பாட, என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யலாம். குழந்தை பிறந்து அதே எந்த அனிதா டாக்டர் சொன்னாங்களோ அவங்களே அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. சில்ட்ரன் டாக்டர் பக்கத்துல நிக்கிறாங்க, குழந்தை எப்படி தூக்கி காட்டுறாங்க என்கிட்ட. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க, எந்த பாய் சொன்னதோ அதே பாயினால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எனக்கு அழகா இருக்கிறான் அந்த பையன். சாம்னு பேர் வச்சாங்க. சொன்னது போலவே சாம் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்லட்டமா? கடைசி வரை உண்மையா இருக்கிறது அந்த கடைசி வரைக்கும் ஆசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியாவை போல யோசிச்சப்ப எத்தனையோ பேருக்கு பெருமை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா பெருமை கொள்ளவா? உன் ஜீவனை கொடுத்தார். பாவத்திலே விழவா? உனக்கு ஜீவனை கொடுத்தார், உன்னை ஆசீர்வதித்தார். யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அந்த பாபிலோன் அந்த தேசத்து மக்கள் அவனை பார்வையிட வந்தவர்களுக்கு மத்தியிலே அவன் பெருமையை காட்டுறான். உடனே ஆண்டவர் பேசுறார், எசேக்கியா எங்க இருக்க, என்ன பண்ற? இங்கதான் ஆண்டவரே இருக்கிற. வந்தவங்கிட்ட நீ என்ன பேசுற? சொன்ன நான் என்னுடைய எல்லாத்தையும் தேசத்தை எல்லாத்தையும் காண்பிச்சேன். என்னுடைய பொக்கிஷ சாலை வரைக்கும் அவனை கொண்டு போயிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? உன் சேமிப்பு என்ன, உன் நகை நட்டு என்ன, உன் பணபலம் என்ன, உன் புயபலம் என்ன, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்ட? தரந்து பிசாசுக்கு காமிச்சிட்டேன். அல்லேலூயா. பெருமை. அவனை விட தள்ளினபடியே கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ
நாளைக்கு அதே பாபிலோன்ல உங்க பார்க்க வந்திருக்காங்கல்ல, அதே தேசத்துல உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? காவலாளிகளாக இருப்பாங்க. பாத்தீங்களா? ராஜ்யத்தை ஆள வேண்டிய பிள்ளைகள் எனக்கு என்ன இருக்கிறாங்க? வேறொரு ஸ்டேட்ல போயிட்டு என்ன பண்றாங்க? காவலுக்காக. பாத்தீங்களா? பெருமையில விழுந்து போயிடாதீங்க. பெருமை வேண்டாம். கர்த்தருக்கு உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. கர்த்தர் வியாதியிலிருந்து மட்டும் சுகம் கொடுக்கிறவர் அல்ல. நீ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் வழக்கா, வாதா, பில்லி சூனியமா, பொல்லாத ஆவியா, உன்னை அலக்கழிக்கிற காரியங்களா, குடும்பத்துல பிரச்சனையா, போராட்டமா, கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, ஆதரவற்ற சூழ்நிலையில இருக்கிறீர்களா, சத்ருவின் பிடியா, எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். எதை தேவன் எடுக்க பார்க்கறதை எடுத்துடுவார். எதை அந்த இடத்த வைக்கணும் நான் கற்பிச்சிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே உண்மையாக இருங்க. தேவனாகிய கர்த்தர் கண்ணீரை காண்கின்ற தேவன், அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதை பாட்டு பாடலாமா? விண்ணப்பத்தை கேட்கிற அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினே, ஐயா சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினே, ஐயா என்று சொல்லி சுகமாகினே, ஐயா என்று சொல்லி சுகமாகினே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் என்பது சரீரத்துக்கு மட்டுமல்ல, ஆத்மாவுக்கும் சுகம் வேண்டும். ஆத்மா சுகத்தை கொடுக்கிறோம் அவர்தான். ஆத்மா பலத்தை கொடுக்கிறோம் அவர்தான். அந்த ஆத்மா பலவீனப்படும் பொழுதுதான் பலவிதமான சோதனைக்கு நாம் உட்பட்டு விடுகிறோம். ஆகவே அந்த ஆத்மாவை பலப்படுத்துகிறோம் அவர்தான். என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னோம். நாம் இன்னைக்கு அர்ப்பணித்து